பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 34 முதல் 36 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 34வது அதிகாரத்திலே இதோ மெய்ப்பரும் ஆடுகளுமாகிய காரியங்களை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். இஸ்ரவேலின் தலைவர்களாகிய ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு எதிராக எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மக்களை தேவன் விரும்பிய வழியில் நடத்த தவறி அவர்களை பேராசையிலும் அசுத்தத்திலும் சுயநலத்திலும் நடத்தினார்கள். ஆவிக்குரிய விதத்தில் மக்களுக்கு உதவாமல் தங்களது சொந்த லாபத்துக்கென்று அவர்களை உபயோகப்படுத்தினார்கள். எனவே யூதா சிறைப்பட்டு போனதற்கு அவர்களே காரணமாய் மாறிப்போனார்கள். அவர்களை தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். இத்தகைய உண்மையற்ற மேய்ப்பர்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி தமது மக்களை உண்மையாய் விசாரிப்பவரும் தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பரை தேவன் அனுப்புவார் என்ற தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். அந்த மேய்ப்பர் மேசியாவாகிய கிறிஸ்துதான். அங்கே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தலைவர்கள் தங்களது பணியில் தவறியதால் தேவன் தாமே தமது மக்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். தம்முடைய மந்தையை விசாரித்து ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நியாயம் தீர்த்து மக்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை ஸ்தாபிப்பார் என்று இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. அங்கே 23வது வசனத்திலே அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாய் தாவீதினும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாராயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். தாவீதின் வம்சத்தில் வந்த மேசியாவை இயேசு கிறிஸ்துவை இந்த காரியம் குறிக்கிறது. அவர் தேவனது மக்களை நீதியுள்ள ஆசாரியனாய் தீர்க்கதரிசியாய் ராஜாவாய் நடத்தினார். தன்னுடைய ஜீவனை தன் ஆடுகளுக்காக கொடுக்கும் நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். அவர் எப்பொழுதும் தனது பிள்ளைகளுக்கு அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவது. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவதே கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 35வது அதிகாரத்திலே ஏதோமுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். ஏசாவின் சந்ததியாராகிய ஏதோமியர் சேயீர் மலையிலே அவர்கள் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் கடந்து வருவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலில் நிரந்தர எதிரிகளாய் மாறிப்போனார்கள். இஸ்ரவேலும் யூதாவும் அழிந்த பின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை எச்சரிக்கிறார். தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அவர்கள் எடுக்கதான எல்லா முயற்சிகளும் வீணாகும் என்று சொல்லி இஸ்ரவேலை மீட்கும்படியாக தேவன் உருவாக்கும் திட்டங்களுக்கு அவர்கள் தடைபட முடியாது என்பதை அவர் தெளிவாக்குகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 36வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் மலைகளுக்கு அங்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுவதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. இஸ்ரவேலின் மலைகளே என்று சொல்லி மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு ஆள் தத்துவம் கொடுத்து அதனோடு தேவன் நேரடியாக இந்த வசனங்களை பேசுகிறார். பட்சிக்கப்பட்ட தேசம் ஆசீர்வாதமான தேசமாக மாற்றப்படும் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். இயேசு கிறிஸ்துவான் தாமே தமது இரத்தத்தை சிந்தி தமது பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளும்படி அவர் உன்னத தேவன். அவர் நிரந்தரமாய் நித்திய ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் உப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இதோ
இஸ்ரவேல் வம்சத்தாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், வாந்தராக ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் பரிசுத்த குலைச்சல் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவராகிய தேவன் தாமே நவமான இருதயத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலோ என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும்படி செய்யவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். சரீரப்பிரமாக மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இஸ்ரவேலை மீட்டுக்கொள்ள தேவன் வாக்களிக்கிறார். இந்த மீட்பு அவர்களுக்கு மென்மையான இதயத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்தாமே நம் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவர். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தாமே நம்மை போதித்து நடத்துகிறவர். ஏற்பட்ட நாட்களிலும் சபையை நடத்தும்படியாக நம்மை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரின் வார்த்தைகளுக்கு, அந்த ஆவியானுடைய கட்டளைகளுக்கு, அந்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் மகிமையான காரியங்கள் செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.